அவள் தானே எங்கள் புன்னகை. என்ன கதை சொல்லணும்? தங்கத்துக்கு இப்ப என்ன கதை வேணும்? பாட்டி வடை சுட்ட கதை சொல்லவா, அதை காக்கா தூக்கிட்டு போன கதை சொல்லவா, இல்ல எப்படி? அப்படியா? போர் அடிக்குதா? சரி, ஓகே. ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மா இருந்தாங்களாம். அவங்களுக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணும், அப்புறம் உன்னோட இப்போ நமக்கு குட்டி தம்பி வந்துச்சுன்னா குட்டி தம்பி மாதிரி ஒரு பையனும். அப்போது அவங்க வந்து ஒரு கூரை வீட்டில் தான் இருந்தாங்களாம். உன்ன மாதிரி அந்த குட்டி பாப்பாவும் அந்த குட்டி தம்பியும் பசிக்காக அழுதுகிட்டு இருந்தாங்களாம். அப்போது அப்பா வீட்லேயே இல்லையா. அப்பா குழந்தைங்க பசிக்குதுன்னு சொல்லவும் அப்பா சாப்பாடு கொண்டு வர வெளியே போயிட்டாங்களாம். அவங்களே எதிர்பார்க்காம வீட்டில் நெருப்பு பற்றிருச்சான். நெருப்பு பற்றவும் 2 குழந்தைங்களும் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருச்சான். ஆனால் அந்த அம்மா அவங்க 2 குழந்தைங்களையும் காப்பாற்றுறதுக்காக அவங்க கட்டியிருந்த சேலையை உருவி அந்த 2 குழந்தைங்களையும் அந்த அந்த புடவைக்குள்ளே பொத்தி பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி வீல் சேரில் உட்காந்துருந்தாங்களாம். அப்போது அந்த வீல் சேரில் அந்த 2 குழந்தைங்களையும் சேலையில் பொத்தி தள்ளி விட்டுட்டாங்களாம். 2 குழந்தையும் வெளியே வந்து விழுந்துருச்சான். ஆனால் அந்த அம்மா அந்த அந்த நெருப்புலையே புசுங்கி இறந்துட்டாங்களாம். இல்லைம்மா, இல்லை அம்மா, கதையை முழுசாக சொல்லி முடிக்கிறேன், சரியா? அப்போது அம்மா அங்கே இதுலேயே இறந்து போயிட்டாங்கன்னா அப்பா சாப்பாடு, பிள்ளைங்க பசிக்குது, பொண்டாட்டி பிள்ளைங்களோட சாப்பாடு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பாடை கொண்டு வரும்போது அம்மா 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 இல்லாமல் போயிட்டாங்களா. அந்த 2 குழந்தைங்களும் அம்மா அம்மான்னு அழுதுச்சுங்களா. இருங்க, முழுசாக சொல்லிக்கிறேன், அவள் தூங்கட்டும். ஏய், நீ இப்படி சொன்னா வாழ தாண்டி செய்வா. நீ எதுக்கு அழுகிறேன்னு தெரியாம வாழுகிறா. இப்ப நீ அழுதுட்டு இருக்க. கொஞ்ச நேரம் இருங்க, அவள் தூங்குவா. சரி, அம்மா இல்ல என்ன அம்மா சொல்றேன், நீ கண்ணை தட, அழுகக்கூடாது. கண்ணை தட, குட்டி பாப்பால அம்மா சொல்றது கேட்பீங்களா? கண்ணை தடீங்க. அப்போ அப்பா ஆசையாக சாப்பாடு வாங்கிட்டு வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அந்த குழந்தைங்களோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அதனால குழந்தைங்களுக்கு சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு அது குழந்தைங்கள தூக்கிட்டு அப்பா வெளியூருக்கு வந்துட்டாராம். அம்மாவோட சேலை கூட கிடைக்கலையாம், எதுவுமே கிடைக்கலையாம். அந்த 2 குழந்தைங்களுக்காக அப்பா இன்னொரு அம்மாவை தேடவே இல்லையா. கடைசி வரைக்கும் அந்த 2 குழந்தைங்களுக்காகவே அப்பா வாழ்ந்துட்டாராம்மா. அப்பதான் அந்த அந்த உன்ன மாதிரி குட்டி பாப்பா மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னல, அந்த பொண்ணை படிக்க வச்சுட்டாராம்மா. நல்லா படிச்சுட்டு இருக்கும் போது அந்த அந்த பொண்ணை உன் அப்பா மாதிரி ஒரு அங்கிள் தேடி வந்தாங்களாம். தேடி வந்து துரத்தி உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லி பின்னாடியே வந்தாங்களாம். ஆனால் அந்த அம்மாவுக்கு அது பிடிக்கலையாம். எதுக்கு நம்ம பின்னாடியே வராங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க அப்பாட்ட போய் சொல்லிடுச்சான். அப்புறம் ஒரு நாள் இந்த பொண்ணை துரத்திட்டு வந்த அந்த அங்கிள் அவங்க ஃபேமிலியோட வந்து வீட்டில் பொண்ணு கேட்டாங்களாம். பொண்ணு கேட்கவும் அவங்க அப்பா சம்மதம் சொன்னாங்களாம்மா. அதனால கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாம். அப்போது அவங்கள அந்த பொண்ணை கொஞ்சம் கூட அவங்க அப்பா கஷ்டமே படுத்தலையாம், சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாங்களாம். அந்த பொண்ணு அம்மாவோட பாசத்தை இழந்திருந்தால அந்த இழந்த பாசத்தை அந்த பொண்ணோட ஹஸ்பண்டோட அம்மா கொடுத்தாங்களாம். அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்கிட்டாங்களாம். ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பத்தில் அந்த பொண்ணு வந்து இருந்தாலும். அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒன்று மாதிரி ஒரு குட்டி பாப்பா பிறந்துச்சா. இப்போ அந்த குட்டி பாப்பா சொன்னது எல்லாம் கேட்குமாம்மா. நைட்டில் கதை சொன்னாதான் அந்த குட்டி பாப்பா தூங்குமா. அந்த குட்டி பாப்பா வேறு யாரும் இல்லை, நீ தாண்டி என் பட்டு. என்னடி ஷூ, அவ தூங்கிட்டு இருக்கா. நீ கூட பாப்பாவ. என்னங்க நிறைய டைம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இதை நினைச்சு நீ அழுக கூடாதுன்னு. இப்ப அவகிட்ட சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க. என்னம்மா? அதை மறக்கிறதுக்காக தான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். என்ன, பாஸ்ட் இருக்கதான் செய்யும், அதை மறக்க முடியாது. ஆனா அதை நினைக்காம இருக்க முடியும். என்ன, அதை தான் உன்னை பண்ண சொல்றேன். உனக்கு தான் இல்லாம நான் இருக்கேன்ல. இப்படி ஒரு ஃபேமிலிக்குள்ள வந்துட்டு திரும்ப திரும்ப அதை பத்தி ஏன் யோசிக்கிற? என்னதான் நான் சந்தோஷமா இருக்க மாதிரி நினைச்சாலும் அந்த அந்த ஒரு நாள் எனக்கு எப்போதுமே மறக்காதுங்க. சரி, நான் இருக்கேன். என்ன, அழுக கூடாது, புரியுதா? நான் பட்ட ஒரு கஷ்டத்தை என் குழந்தைய பற்றக்கூடாது. அதுக்காக தான் அவளுக்கு இப்பயிலேருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்குறேன், உறவுகளோட முக்கியத்துவம் என்னன்னு. புரியுது. அதுக்காக உன்னை நீ கஷ்டப்படுத்திக்க கூடாது, புரியுதா? நான் இருக்கிற வரைக்கும் என் பொண்டாட்டி எதுக்காகவும் அழுக கூடாது.
என்ன நீ லவ் பண்றது உண்மைனா இனிமே நீ அழுகக்கூடாது. என்ன அடிக்கடி சொல்லுவேன், என் அம்மா கிட்ட இருந்து கிடைக்காத பாசம் எல்லாத்தையும் நீங்களும் உங்க அம்மாவும் எனக்கு கொடுக்குறீங்கன்னு. அப்ப அதெல்லாம் பொய்யா? பொய்ன்னு சொன்னனா? இப்ப நீ அழுது பேசுனது அப்படிதான் இருந்துச்சு. என்னமோ உனக்கு நீ யாருமே இல்லாத மாதிரி. இங்க பாரு, இதுக்காக இதை சொல்லி அழுகிறது கடைசியா இருக்கட்டும், புரியுதா? நான் இருக்கேன்டி உனக்கு. நான் இருக்கும்போது நீ எதுக்கு அழுகுற? அழுக கூடாது, புரியுதா? ஐ லவ் யூ. லவ் யூ டூ. அப்போதுமே இன்பம் என்றால் முன்னேற்றமே இது. எப்போதுமே பகலாய் போனால் வெட்கம் தாங்காது. மனசை சேவை செய்ய உன் கண்ணீர் நதிதான் உண்டு. மனசை சேவை செய்ய உன் கண்ணீர் நதிதான் உண்டு. உன் உயிரை சேவை செய்ய ஒரு காதல் நதி உண்டு. தூங்கலாமா? ம். ஹரி, நீ ஏன் உன் புருஷன் கூட சேர்ந்து வாழக்கூடாது? அவரை நீ லவ் பண்ணுற, அவர்கிட்ட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு இருக்கு. இதுக்கு மேலேயும் அவரையும் தள்ளி வைக்கணும். அதனால நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. எந்த ஆம்பளையும் டக்குன்னு செஞ்ச முடியாத ஒரு விஷயந்தான் தாம்பத்தியம். அதையும் எனக்கு அவர் விட்டு கொடுத்ததுக்கப்புறம் நான் ஏன் அவர் கூட என் வாழ்க்கையை வாழக்கூடாது? நிஜமாவே எனக்கு கிடைச்ச ஒரு புருஷன் மாதிரி வேற யாருக்காவது கிடைப்பாங்களான்னு கேட்டால் தெரியல. எனக்கு ஃபேமிலியிலேருந்து கட்டின புருஷன் வரைக்கும் நல்லா தான் அமைச்சு கொடுத்துருக்காரு காட். இதுக்கு மேலேயும் அவரை தள்ளி வைக்க வேணாம். இது வரைக்கும் என்னோட சந்தோஷத்துக்காக அவர் யோசிச்சார். ஒரு நாள் அவரோட சந்தோஷத்துக்காக நான் யோசிச்சு தானே ஆகணும். யோசிக்கிறதுல தப்பு இல்லை. சொல்லலாம். ஹலோ புச்சிமா, சொல்லுங்க. என்ன கால் பண்ணிருக்கீங்க? ஹலோ. சொல்லுங்க, கால் பண்ணிட்டு உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னம்மா, ஏதாவது வேணுமா? சொல்லுங்க, வாங்கிட்டு வரவா? இப்போ வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். என்ன வேணும்? ஏதாவது வேணுமா? சொல்லுங்க. ஐயோ, அவரே கேட்குறேன். அது அது வந்துங்க, அது அது எப்படி இப்போ நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஹரி, ஒய், என்னமாச்சு? சரி, பேச முடிவு பண்ணிட்டேன். என்னங்க, அது அது இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? இதோ இப்போதான் வீட்டுக்கு கிளம்பலான்னு வண்டி ஸ்டார்ட் பண்ணேன். நீங்க கால் பண்ணவும் அப்படியே பேசிட்டு இருக்கேன். என்ன வேணும்? ஏதாவது வேணுமா? என்ன சொல்லுங்க. ஏதோ வேணும்னு எனக்கு தோணுது, ஆனா என்னன்னு தான் தெரியல. அதை சொல்றதுக்கு கூச்சப்பட்டுட்டு இருக்கீங்க. என்ன வேணும்? ஓ, இன்னும் வீட்டுக்கு வரலையா? அது அது வேணும் தான், ஆனால் எனக்கு மட்டும் இல்லை, அது உங்களுக்கும் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். அதான் அது எப்படி எனக்கு அது எப்படி கேட்குறதுன்னு. ஏங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? என்னங்க ஏதோ வேணுங்கிறீங்க, அப்ப எனக்கும் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறீங்க. என்ன வேணும்? ஓப்பனா கேளுங்க. என்ன வேணும்? வாங்கிட்டு வர. ஐஸ்கிரீம் வேணுமா? என்ன வேணும்? இல்லை ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கா? என்ன வேணும்? சொல்லுங்க. அது அது சாப்பிட்ற பொருள் தான். சாப்பிட்ற பொருளும் அப்புறம் வந்து இன்னொரு பொருள் வந்து நல்லா நல்லா மனமாக இருக்கும். அது எனக்கு ஹரி, நீங்க பாருங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. என்ன? சரி விடுங்க, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். நான் உங்க ஹஸ்பண்ட் தானே. சொல்லுங்க, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட எதையாவது மறைக்கணும்னு உங்களுக்கு தோணுமா என்ன? ஸோ எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்க. நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன். என்னவா இருந்தாலும் வாங்கிட்டு வரேன். சொல்லுங்க. அது சாரிங்க, அது அது ஒரு மாதிரி வெக்கமாக இருந்ததுங்க. அதான் சரி, நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன். அது மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வரீங்களா? என்னவா திடீர்னு? அது என்ன காரணம் தான் தெரியல. ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. வாங்கிட்டு வாங்க, வைக்க போனேன். புச்சிமா இருங்க, புச்சிமா. அச்சாச்சு. என்னவா திடீர்னு? சரி,
வாங்கிட்டு போவோம். ஓஹோ, இன்னும் 2 பேரும் சேர்ந்தே வாழலையா? சேர்ந்து வாழறதுக்கு முன்னாடியே என் தம்பிய உன் பக்கத்துல இழுக்கிற. இதே 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டீங்கன்னா மொத்தமா என் தம்பி உனக்கு தான் போல. நடக்க விட்டுருவேனா? இது வரைக்கும் தெரியாம இருந்துச்சு. ஐ மீன் ஒரு டவுட் இருந்துச்சு, இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓ, மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வர சொல்லி வாழ்க்கையை தொடங்க போறீங்களா? சரிகா பத்தி உனக்கு தெரியாது. வெயிட் அண்ட் சி என் நாத்தனாரே. என்ன குழந்தனாரே, கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு பொண்ணு நம்பர் கேட்கறீங்க, அதுவும் நடிச்சமத்துல தூங்கிட்டு இருக்க எங்களை எழுப்பி. ஐயோ அண்ணி, தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன குழந்தனாரே தப்பா புரிஞ்சுக்க போறோம்? அது எப்படி? நாங்க தூங்கிட்டோம், சொல்லப்போனா பாதி ட்ரீமுக்கு போயிட்டோம். எங்களை எழுப்பி பொண்ணு நம்பர் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போதே தெரியலையா? ஏன் குழந்தனாரே, பொண்ணுகிட்ட பேசணும் போல இருக்கோ? ஏய் சும்மா ரெடி, என்னடா சொல்லு. நான் கூட ஐயோ கல்யாணத்துக்கு முழு மனசா ஒத்துக்கலையே, ஹரிக்காக தானே ஒத்துக்கிட்டான் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா பொண்ணு நம்பர் கேட்கும் போது எங்களுக்கே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. பொண்ணு பிடிச்சிருக்கா என்ன? சோ வந்ததுல இருந்து நீங்க 2 பேர் தான் பேசிட்டு இருக்கீங்க, என்ன பேச விடுங்க. எப்படி இருந்தாலும் எல்லாரும் உருட்ட கதை தான் நீயும் உருட்ட போற. ஐயோ இல்ல அப்படிலாம் கிடையாது, டவுட் கேட்கணும் அப்படி இப்படின்னு தான் சொல்ல போற. சொல்லு, ஆமா தானே? அண்ணா ப்ளீஸ் பேச விடுங்க. விடுங்க விடுங்க. சொல்லுங்க குழந்தனாரே, என்ன? அது மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்ல, அதுக்கு சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து எங்கிட்ட ஆஃபீஸர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. என்னோடதை கொடுத்துட்டேன், அவங்களோடதை கொடுக்கணும்ல. அதுக்கு அவங்க நேம் ஃபுல்லாக என்னன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்கக்கிட்ட இதெல்லாம் கேட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா மேரேஜ்க்கு இன்னும் 4 days தான் ஆகுது. அதுக்குள்ளே எல்லாத்தையும் அவங்க பதிவு பண்ணி வச்சாகணும். அதுக்காக தான். ஓ அப்படி, அந்த சாக்க சொல்லி பேசிக்கலாம். சரி ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க. நம்பர் தானே, நான் கொடுக்குறேன். தேங்க்ஸ் அண்ணி. பெருமூச்சு விடுறேன், ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்பர் வாங்கி இப்படியே. சரிடா, வாட்ஸ்அப் பண்ணுவா என்ன? சரி, என்ன பேசணுமோ பேசிட்டு அது என்ன எதுன்னு பார்த்துக்கோ. நானே இதை பற்றி சொல்லணும்னு நினைச்சேன். சரி ஓகே, அது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறீங்களா? அதுவே ஓகே. இன்னும் தூங்கலையா நீ? இல்லை, இப்போதான் ஆஃபீஸர் ஃபோன் பண்ணாரா, அதான் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டு தூங்கலான்னு தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் அதான் நல்லா தூங்கிட்டு இருந்தவங்க எழுப்பி கூட்டிட்டு வந்துட்டீங்களே. இனி நான் தூங்குறதுக்கு ஒன்றாயிடும். சரி ஓகே, நாங்கள் போய் தூங்குறோம், நீங்களும் தூங்குங்க. அம்மா ஹரி ஃபோன் பண்ணீங்களா? இல்லை நீ இப்போதானே கால் கொஞ்சம் சரியா இருக்கு, அதனால நாளைக்கு ஃபேமிலியோட போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். அதனால இருக்கட்டும். சரி குழந்தனாரே, சரி ரொம்ப நேரம் முடிச்சு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க, தூங்குங்க. நாங்களும் போய் தூங்குறோம். பாய், குட் நைட். சரிங்க நீ. அண்ணா குட் நைட். குட் நைட்ரா. வா குட்டிமா போலாம். ஃபோன் பெட்ரூம்ல இருக்கு குழந்தனாரே, வாட்ஸ்அப் பண்ணி வைக்கிறேன். சரிங்க நீ. பெங்கால் இவங்களாம் எதுக்கு தான் இப்படி ஆசை வளர்க்குறாங்கன்னே தெரியல. நான் எதுக்காக நம்பர் கேட்குறேன், இவங்க என்ன பண்ணுறது? அன்னைக்கு அந்த பொண்ணுக்கிட்ட எல்லாத்தையும் விசாரிச்சுருந்துருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். சரி ஓகே, இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டா அக்ரிமெண்ட் நம்ம கைக்கு வந்துடும். ஓகே, இதுதான் நீங்கள் கேட்ட பீரியட்ஸ் டேப்லெட்டு. ரொம்ப ஹெவியானது. ஒன்றே ஒன்று போட்டால் போதும், ஒரு 4 ஹவர்ஸ்லேயே பீரியட்ஸ் ஆகிடுவாங்க. ஓ, ஒன்றுக்கே அவ்வளோ பவரா? சரி ஓகே, தேங்க்யூ. ஜிபே பண்ணிடுறேன். ஓகே. லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? லைஃபு நான் இருக்கிற வரைக்கும் எதுவும் நடக்க விட மாட்டேன். ஒரு பீரியட்ஸ் டேப்லெட் தான் அந்த மெடிக்கல் காரி போட சொன்னான். ஆனால் ஒன்று போட்டு 3 ஹவர்ஸ்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. அதுக்குள்ளே அவன் வந்துட்டானா, அவன் வர்றதுக்கு 4 மணி நேரம் தான் ஆகுது. ஸோ ஒன்றுக்கா 3 போட்டுடலாம். 3 மணி நேரம் கழிச்சு வர வேண்டிய பீரியட்ஸ் ½ அன் ஹவரில் வந்துடும்ல, அதான் 3 போட்டுடலாம். 1 2 3. என்ன பண்ணிட்டு இருக்கா தூங்காம? ஏய் ஏய், என்னம்மா என்னடி பண்ணிட்டு இருக்க இன்னும் தூங்காம? என்ன கையில பால்? என்ன பால் குடிச்சிட்டியே? அது தெரியலம்மா, தூக்கம் வரல. அதான். அம்மா நீ அதான் புது மருமகன் ஒருத்தி வந்திருக்காளே, அவளுக்கு இன்னும் பால் எடுத்து கொடுக்காமலே வச்சிருக்க. அதான் கிச்சன்ல இருந்துச்சு, கொண்டு போய் கொடுக்கலான்னு எடுத்துட்டு போறேன். என்னது, நீ பாலை கொண்டு போய் கொடுக்க போறியா? என்னம்மா அது அதிசயமா இருக்கு. பாலை கொண்டு போய் கிச்சன்ல வச்சிருக்க, காலையில எடுத்து பூனைக்கு ஊத்துவீங்க. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு காய்ச்சி இந்த மகாராணி கொண்டு போய் கொடுக்கவும் மாட்டேன். நீ அதான் எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வரலான்னு போறேன். அதானே, அப்படி நாத்தனார் மேல அக்கறை வந்து கொண்டு போய் கொடுக்குறியான்னு நினைச்சேன். சரி கொண்டா, நான் கொண்டு போய் கொடுக்குறேன், நீ போய் தூங்குற வேலையை பாருப்போ. இந்த புடி. இன்னும் காசி வரலையா? தெரியல, நாளைக்கு யூஎஸ் கிளம்ப போறான்ல, அதான் ஏதோ மீட்டிங்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போயிருக்கான். வரதுக்கு லேட் ஆகும் போல. சரி நீ கொண்டு போய் இந்த பாலை அவகிட்ட கொடு, நான் போய் தூங்குறேன். பாய்மா, குட் நைட். போ போ. ஐயோ, இதை பத்தி என்ன நினைச்சிருப்பாரோ. இருந்தாலும் ஐயோ வெக்கமா இருக்கு. ஹரி, ஐயோ அத்தை,
வந்திருப்பேன்ல. இல்லம்மா இருக்கட்டும். உனக்கு பால் எடுத்து வச்சுட்டு அப்படியே மறந்துட்டு கிச்சன்ல வச்சுட்டு வந்துட்டேன். திரும்ப கொண்டு வந்து கொடுக்கல பத்தியா? அதான் சரி இந்தா பால் குடி. நீங்க ஹரின்னு ஒரு சவுண்ட் போட்டிருந்தா நானே கீழே வந்திருப்பேன். நீங்க மேலே ஏறி சரி கொடுங்க. சரி குடிச்சிட்டு தூங்க. காசு இன்னும் வரலையா? இப்பதான் கால் பண்ணேன். வந்துறேன்னு சொன்னாரு. வரதுக்கு ஒரு 1/2 hour ஆகுமா? ஓ சரிம்மா. சரி நீ பாலை குடிச்சிட்டு தூங்கு சரியா? நான் வந்து போய் தூங்குறேன். பாய். குட் நைட். குட் நைட் அத்தை. ஐயோ அத்தை இனி என்ன நினைச்சிருப்பாங்க. நல்ல வேலை அத்தை வரும்போது சிரிக்கல. சரி பாலை குடிச்சிட்டு திரும்ப இருக்கலாம். என்னக்கா இந்நேரத்துல மாமா கால் பண்ணிருக்காரா? எதுக்கு? பேசுறதுக்கோ? ஏய் ஆளாளுக்கு ஒன்று பேசாதீங்க. தெரியல. கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோன் பேசுற அளவுக்கு வந்துருச்சுல. எப்படி உன் நம்பர் தெரியும்? அப்பத்தா ஆளாளுக்கு ஒன்று பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஒன்றும் என் நம்பர் கொடுக்கல. சொல்லப்போனால் அவருக்கு என் ஃபுல் நேம் கூட தெரியுமான்னு கூட உங்களுக்கு தெரியல. அது எப்படி கட்டிக்க போகிற பொண்ணோட நேம் கூட தெரியாமல் இருக்குமா? அதெல்லாம் இல்லை, தெரிஞ்சிருக்கும். உன்கிட்ட பேசணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அவங்க வீட்டில் யார்கிட்ட நம்பர் வாங்கியிருப்பாரு. அவங்க அண்ணன்கிட்ட உன் நம்பர் கொடுத்து வச்சிருந்தேன். அதான் பேசணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பாரு. அம்மா எப்படிம்மா இமேஜினேஷன் பண்ணி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் அவர் எதுக்கு கால் பண்ணியிருக்காருன்னே தெரியல. நான் போய் பேசிட்டு வரேன். போங்க போய் தனியா பேசிட்டு வாங்க. தாத்தா ஏண்டி கடிக்கிற? போ. இவங்க பேசுறதுக்கும் அக்காவோட ரியாக்ஷனுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கே. அக்காவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்கிறது நம்மளுக்கு தெரியும். அக்காவுக்கு விருப்பம் இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது. அப்ப அவருக்கு ஒரே டவுட்டா இருக்கே. இந்த டவுட்டை கிளியர் பண்ணணும்னா அவங்ககிட்ட தான் கேட்கணும். போய் நேரிலே பார்ப்போம். மா நான் என் ஃப்ரெண்டை பார்க்கணுமா? இங்கே நம்ம வீடு முக்க இருக்குல்ல, அது வரைக்கும் நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன? ஏய் இந்நேரத்தில் வெளியே போகாதடி. அன்னைக்கு போயிட்டு தானே அந்த சார் அவர் கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு. சாரா? சரி ஓகே, கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இதில் நம்ம அவனை மீட் பண்ணி பேசினா தான் சரியாக வரும். இல்லைக்கா நீங்கள் நான் போயிட்டு வந்துடுவேன். நீ பேசு, நான் வரேன். நான் வரேன். ஏய் சொல்ல கேட்காம போகிறேன். சரிம்மா நான் போய் பேசிட்டு வரேன். மிருதுலாங்க அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. பித்து பிடிச்ச மாதிரி ஃபோனுக்குள்ளே தான் உட்காந்துருக்கா. என்னமோ கேட்டா ஏதோ ஒர்க் பண்றேன்னு வேற சொல்லிட்டு இருக்கா. என்னமோ பண்ணிட்டு போறா. சரி சீக்கிரம் பேசிட்டு வா போ. பேசிட்டு வந்து மாப்பிள்ளை என்ன சொல்றாருன்னு சொல்லணும் சரியா? பத்தோ ஓவரா இமேஜினேஷன் பண்ணாத. வரேன். ஹலோ ஹலோ அனிதா? ஆமாம் சார் அனிதா தான். கால் பண்ணியிருந்தீங்க. என் நம்பர் எப்படி உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்நேரத்துல கால் பண்ணதுக்கு. கால் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை, அதனால தான். நம்பர் என் அண்ணி கொடுத்தாங்க. தெரியும் சார், காரணம் இல்லாமல் கால் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு. ஏன்னா நமக்கு ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னா திரும்ப அந்த விஷயத்துக்குள்ளே நமக்கு ஆர்கியூமெண்ட்டுங்கிறது அவசியமாகவே இருக்கவே இருக்காது. இப்போது நீங்கள் கால் பண்ணதும் ஏதோ ஒரு காரணத்துக்காகன்னு எனக்கு புரியுது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். என்ன காரணம்னு சொல்லுங்கள். ஏன் சார் இப்போ நீங்கள் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறது ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தே. ஆனால் இந்த காரணம் கூட இல்லைன்னா என்கிட்ட பேசணும்னு உங்களுக்கு அவசியமா என்ன? ஒரு சில விஷயங்கள்லாம் காரண காரியத்தோட தான் சார் நடக்கும். நீங்கள் பேசுறது அப்படியே நடந்துருக்கு. சரி சார், இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் நேரம் போய் போயிடும். நான் ரொம்ப அறிவாளியை பேசுகிறேன்னு நினைக்காதியே. நான் வரட்டா? மறு ஜென்மம் இருந்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேன, உன் கால் தடம் நான் தொடர்வேனே அன்பே அன்பே. சார் ஐயோ கடவுளே, இந்த மல்லிகைப்பூ அல்வாவை வாங்கிட்டு வரதுக்குள்ள போதும் ஆகிப்போச்சு. ஆனால் எதுக்கு கேட்டாங்கன்னு தான் தெரியல. ஒருவேளை ஓவர் இமேஜினேஷன் வேணாம், கொண்டு போய் கொடுப்போம். சரி போவோம். பாவம் ஆசையா பையன் மல்லிகை பூவா அல்வாவும் வாங்கிட்டு பா. அங்கே போய் பாரு உன் பொண்டாட்டியோட நிலைமைய. இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்க்கையை பங்கு போடாததுக்கு முன்னாடியே இந்த பேச்சு இந்த இது. நாளைக்கு பங்கு போட்டதுக்கப்புறம் என்னென்ன நீ மதிப்பியாடா? உன்னை உன் பொண்டாட்டி கூட நான் சேரவே விட மாட்டேன். ஹரி ஹரி என்ன
மன்னிச்சிருங்க. என்னால முடியலங்க, வயிறு ரொம்ப வலிக்குது. ஏய், எதுக்கு சாரி கேட்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது பொண்ணுங்களோட இயற்கை தான். இதை யாருனாலையும் மாற்ற முடியாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் வந்துடுறேன். இல்லைங்க, பேசாமலாவது இருந்திருப்பீங்க. தேவையில்லாம என்ன மன்னிச்சிருங்க. புச்சிமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் இப்போ வந்துடுறேன். என்ன, ரீசெண்டாக தானே பீரியட்ஸ் ஆனாங்க, அதுக்குள்ளே எப்படி அகைன் பீரியட்ஸ் ஆக முடியும்? ஒன்றுமே புரியல. சரி, ஓகே, இப்போதைக்கு கம்ப்ளீட்லி ரெஸ்ட்டு தான் முக்கியம். அதை பார்க்கலாம். சாரி பிச்சுக்குட்டி, தேவையில்லாம உங்களுக்கு ஆசையை வளர்த்து விட்டேன். ஐயோ, நான் அறிவு கெட்டவன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. 2 weeks முன்னாடி தானே பீரியட்ஸ் ஆனேன். எப்படி அதுக்குள்ளேயே மறுபடியும்? ஐயோ, ரொம்ப பெயினா வேற இருக்கு. அண்ணா, அந்த முடியல, வயிறு ரொம்ப வலிக்குது. அண்ணா. என்னதவ செஞ்சு புட்டோ, அண்ணன் தங்க ஆய் புட்டோ, பாவி நானும் பொண்ணா பிறந்த பாவமா. நார்மலை விட அதிகமா ப்ளீடிங் ஆகுது. வயிறு ரொம்ப வலிக்குது. அம்மா, முடியல. அண்ணா, இது அங்க இருந்த என்ன இப்படி விட்டுருப்பியா? என்னால முடியலண்ணா, வயிறு ரொம்ப வலிக்குது. கடவுளே, எல்லாரும் நல்லா இருக்கணும். அல்வாவை ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. சரி, காலையில் அம்மாவுக்கு எடுத்து கொடுக்கலாம். வழியில் வேற துடிச்சிட்டு இருக்காங்கல்ல, வாங்க போகலாம். அம்மா, முடியல. புச்சிமா, என்னங்க? வயிறு ரொம்ப வலிக்குதா? அது இல்லைங்க, எனக்கு வயிறு வலிக்குது ஒரு சைடு இருந்தாலும். உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துட்டேன்ல. சத்தியமா நான் எதிர்பார்க்கலங்க. என்ன மன்னிச்சிருங்க. அதை விடுங்க, இப்போ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன, அது இப்போ நடக்கலன்னா இப்போ வேணாலும் நடக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்கள் உடம்பு தான் எனக்கு முக்கியம். சரி, இருங்க. என்னங்க? இந்த மாதிரி டைமில் ஒரு பொண்ணு தான் புருஷன் கூடவே இருக்கணும்னு நினைப்பா. அதனால தான் நான் இப்படி பண்ணேன். தப்பாக இருந்தா சாரி புச்சிமா. நீங்க என் புருஷன். ஒரு பொண்ணோட அதிகபட்ச ஆசையே இந்த மாதிரி சமயத்துல தான் புருஷன் தன்னைய கேர் பண்ணணும் மட்டும் தான் நினைப்பேன். ஆனா எந்த பொண்ணுக்கு இது கிடைக்காது. ஆனா எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த விதத்துல நான் கொடுத்து வச்சதுதான். தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் சொல்லாதீங்க, நான் இருக்கேன். அப்படியே தூங்குங்க, வலி சரியாயிடும். என்ன, எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சவங்க ஒரு நாள் கூட சந்தோஷப்படுத்த முடியல. நாளைக்கு நீங்க யூஎஸ் போயிடுவீங்க. அதுக்கப்புறம் எப்படி உங்க கூட நான் சேர்ந்து வாழ போறேன்? என்னால முடியலங்க. என்னால உங்களுக்கு ஒரு சந்தோஷமே கிடைக்கல. இதை மன்னிச்சிருங்க. அன்பே அன்பே, நீ என் பிள்ளை, தேகம் மட்டும் காதல் இல்லை. பூமியில் நாம் வாழும் காலம் தோறும் உண்மையில் உன் ஜீவன் என்னை சேரும். ஒருவேளை நான் உங்களை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்க கூட என் வாழ்க்கையை வாழணும் தான் இப்படி நடந்துச்சா, இல்ல அது நடக்கவே கூடாது நடந்துச்சா, எதுவுமே புரியல. நாளைக்கு நீங்க என்ன விட்டு போயிருவீங்க. அடுத்து நீங்க எப்ப வருவீங்கன்னு தெரியல. நான் உங்களை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். வலிக்குது. இந்த வலி கூட சுகந்தா நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது. பூமியில் நாம் வாழும் காலம் தோறும் உண்மையில் என் ஜீவன் உன்னை சேரும். நல்ல பிராண்டா இருக்கே, பரவாயில்ல. பூவை கொண்டு போய் சாமி கிட்ட போட்டுட்டான். அல்வா ஃப்ரிட்ஜில் வச்சான். நாம சாப்பிடலாம். பொண்டாட்டிங்க 10 வாங்கிட்டு வந்து பம்பளை. இன்னும் டேஸ்டா இருக்கு. என்ன நாத்தனாரே, எப்படி இருக்கு? அவன் கூட உன்னை சேர்ந்தே வாழ விட மாட்டேன்டி. வெயிட் அண்ட் சீ. சார், எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு? அது அது ஒன்றும் இல்லை. நான் அக்ரிமெண்ட்டு நாளைக்கு ரெடி ஆயிரும்னு சொன்னாங்க. கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக அதுக்கான வேலைகள் வந்து பார்க்கணுன்னு சொன்னேன். அதுக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்கள் பிளட் குரூப்பு, உங்கள் ஃபுல் நேம், உங்களை பற்றின பயம் எல்லாமே தேவைன்னு சொன்னாங்க. என்னை பற்றின எல்லா பயமும் கொடுத்துட்டேன். உங்களை பற்றின எல்லா பயமும் எனக்கு வேணும்.
ஸோ நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுனால இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும். நீங்கள் எனக்கு அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு மெயில் அனுப்பிடுவேன். அதான் சொல்லலை, காரணம் இருக்க போய் தான் எனக்கு கால் வந்திருக்கு. ஓகே சார், அவ்வளோதானே. நான் நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, வேறு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். வச்சுட்டுமா? இஃப் இட் டோன்ட் மைண்ட், நான் அன்னைக்கே கேட்கணும்னு நினச்சேன். ஆனால் சரி ஓகே. அன்னைக்கு நான் உங்கள் தங்கச்சி கொண்டு வந்து உங்கள் வீட்டில் விட்டுட்டு திரும்ப வெளியே வரும்போது நீங்கள் என்னைய வழி அனுப்பி வைக்க வெளியே வந்தீங்க. அப்போ ஒரு வேர்ட் யூஸ் பண்ணீங்க, பார்த்து போயிட்டு வாடா கண்ணான்னு. அந்த வேர்டை உங்களுக்கு யார் சொன்னா? அதை என் அப்பா கிட்ட அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் சார். என் அப்பா சொல்லி கொடுத்த வேர்டு தான் அது. யாராவது எங்கேயாவது கிளம்புனா பார்த்து போயிட்டு வட கண்ணான்னு சொல்கிறது என் அப்பா சொல்லி கொடுத்த வேர்டு. அதை தெரியாமல் உங்ககிட்ட யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் அன்றைக்கி ஓவராக அந்த வேர்டுக்கு ரியாக்ட் பண்ணீங்க. பட் என்ன ரீசன் எனக்கு தெரில. ஓகே சார், நான் வச்சிட்றேன். ஓகே சார். தீராத துயரத்தில் நானும் காற்றோடேன் கரைந்தாய் நீயும் நீங்காத நிலவொளியானாய் அன்பே அன்பே மறுஜன்மம் இருந்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேனே உன் கால் தடம் நான் தொடர்வேனே அன்பே அன்பே. ஏம்மா, நீ பைத்தியமா இல்லை நான் பைத்தியமா? ஏன் தெரியாதோ? நீங்கள் தான் பைத்தியம். ஏய், என்ன வம்பளுக்குறதுனே வர சொன்னியா? ஆ என்ன? ஏய் என்ன? அச்சி நிறுத்து, அப்படியே ஓவர் இமேஜினேஷன் பண்ணாத என்ன. நான் ஒரு விஷயம் பேச தான் வர சொன்னேன். என்ன விஷயம்? ஆஃபீஸ் ஒழிக்கவா? ஹலோ, என்ன கோவமோ? கோவம்லாம் இல்லை. இல்லை, அவ்வளோ டைம் கால் பண்ணி எடுக்கவே இல்லையா? அதான். எவ்வளோ டைம் கால் பண்ணியிருப்பேன்? என்னது போவா? இப்படி கூட உங்களுக்கு பேச தெரியுமா என்ன? நல்லா பேசி பழகினதுக்கப்புறம் எப்படி பேசினா என்ன, எப்படி வேணால் பேசலாம். சரி, எதுக்கு இப்படி வாய் வளருது? எங்க இருக்கீங்க? ரோட்டில். நீங்கள்? நானும் ரோட்ல தான். அது எனக்கும் என் அண்ணனுக்கும் சண்டை வந்துருச்சா, அதனால 2 பேர் பேசிக்க மாட்டோம். அவனும் ஏதோ அவன் ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணை பார்க்குறதுக்கு மீட் பண்ணுறதுக்கு ரோட்டுக்கு வந்தான். இருந்தாலும் அவன் என் அண்ணன்ல நேற்று மாதிரி குடிச்சிட்டு எங்காவது ரோட்டில் விழுந்துட்டான்னா அதான் பின்னாடி வந்தேன். அந்த கேப்பில் உங்ககிட்ட பேசிடலான் தான். ஓ அப்படி. அண்ணனா அவ்வளோ பிடிக்குமா? அவன் கூட சண்டை போட்டாலும் அவன் அண்ணன் இல்லையா? அதான். இங்கே பாருங்க சார், எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ் ஒழிக்கனே சொல்லிட்டு இருப்பேன் நினைக்காதீங்கன்னு. எனக்கு பேர் ஆஃபீஸ் ஒழிக்க சந்தியா தான். அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ அதை பற்றி நான் பேச வரல. இது லைஃப் சம்மந்தப்பட்டது. வாட்? லைஃப் சம்மந்தப்பட்டதா? யார் லைஃப்? யோ நீ என்ன லூசா? லைஃப்னா லைஃப் சம்மந்தப்பட்டதுன்னா எங்கெங்கே போவான் போல. இது வந்து என் அக்கா லைஃப் சம்மந்தப்பட்டதும் உன் அண்ணன் லைஃப் சம்மந்தப்பட்டதும். அதை பற்றி அவங்க தான் கவலைப்படணும். நீ எதுக்கு வந்து என்கிட்ட கவலைப்பட்டு இருக்க? என் அக்கா லைஃப் பற்றி நான் கவலைப்பட மாட்டேனா? சரிம்மா, நீ கவலைப்படு இல்ல கவலைப்படாம இரு. இதுல நான் என்ன பண்ண? உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கு. அத உங்களை பேச வர சொன்னேன். ஏமா, அவங்க லைஃப்ல எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏய் டேய் மக்கு உனனா எஸ்கியூஸ். என்னானதோ ஏதானதோ இல்லாமல் போற்றே தூக்கமும் கண்ணே உன்னை காணாமல் நான் இல்லை. ஓ என் மீதிலே உன் வாசனை எப்போதும் வீச பார்க்கிறேன். அன்பே உன்னை சேராமல் வாழ்வில்லை. ஓ நீ என்னை காண்பதே வானவில் போன்றது. தூரத்தில் உன்னை கண்டால் தூரல் நெஞ்சில் சிந்துதே. அப்புறம் பல ஆயிரம் ஆசைகள் உண்டு இவர் இதயங்கள் நினைப்பதற்கு. இந்த மனிதர்கள் தெய்வங்கள் இல்லை இங்கு நினைத்ததை முடிப்பதற்கு.